ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாக்கி நான் இன்று தலைக்குந்த பகுதியில் சக்திவேல் சாமிநாதன் விவசாயி, சிறந்த விவசாயி அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். தம்பி வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. உங்கள் தொழிலெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? தொழில் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு போயிட்டுருக்குங்களா? இப்போது போகத்துக்கு என்ன போட்டிருக்கீங்க? இப்போ கேரட் போட்டிருக்கோங்க. கேரட்டு விலை கொஞ்சம் கிடைக்குதா? விலை ரொம்பவும் குறைவாக வித்துட்டு இருக்குதுங்க. விலை ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க. ரொம்ப நட்டதில்லை, லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டுருக்கு. கடைசியாக போகத்துக்கு என்ன எடுத்தீங்க? கேரட்டு, பீட்ரூட்டு, கோஸு. இப்போ எதுக்குமே விலை கிடைக்கல? இல்லை, இப்போ எதுக்குமே லாஸ்ட்டாக எடுத்ததுக்கு எதுக்குமே விலை கிடைக்கலிங்க. எதுக்குமே விலை இல்லை. எல்லாம் வெளியூர் காய்கறி நிறைய வர்றதுனாலங்க. சரி, அதே கையில் நட்டம் ஏற்பட்டது உண்டா? நட்டம் தாங்க. லாஸ்ட் எடுத்தது எல்லாமே நட்டது லாஸ்ட் தான். சரி, உங்களுக்கு இந்த அரசாங்க தரப்புலேருந்து ஏதாவது உதவி இருக்கா இல்லையா? அரசாங்க தரப்புல இருந்து பெரிய உதவின்றது எதுவும் கிடையாதுங்க. ஏதோ இந்த அரசு மானியத்துல இந்த பைப்புங்க, ஸ்ப்ரிங்க்லர், சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொடுக்குறாங்க. அந்த வகையில் ஓரளவுக்கு பாராட்டலாம். மற்றபடி வேற எந்த வகையிலையும் நம்மளுக்கு உதவின்றது எதுவும் கிடையாது. சரி, உங்க ஏரியாலேருந்து பக்கத்துல இருக்குங்களா? கொஞ்சம் தூரம் போகுமா? நாம கொஞ்சம் தூரம் போகணுங்க, ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர். அங்கெல்லாம் அந்த வனவிலங்கு தொல்லை இருக்கா? வனவிலங்கு தொல்லை ரொம்ப அதிகமா இருக்குங்க. யானை தொல்லை ரொம்ப அதிகங்க இருக்கு. ஆமாங்க, அது எந்த வகையிலையும் நாங்க வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியா? அதிகமான சேதத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு டெய்லியுமே. சரி, அதுக்கு அரசாங்கத்துக்கு மின்வெளி அமைக்க முடியலைங்க. அதுக்கு எந்த வகையில மின்வெளி அமைச்சாலும் அது உடைச்சிட்டு உள்ள வந்துருது. சரி, அதுக்கு அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்து உடனே அதை ஏதாவது வெளியே எங்கேயாவது புடிச்சிட்டு போற மாதிரியோ துரத்துற மாதிரியோ ஏற்பாடு பண்ணி கொடுத்து கூட இருக்கு. ஆமா, அது எந்த ஏரியாங்க? நம்ம ஸ்கூல் வந்து பைக்கரா மைசூர் ரோடு. ஆமாங்க, அந்த ஏரியாவே ஃபுல்லாவே பூராமே யானை. சரிங்க தம்பி, இப்போ உங்க காட்டுல வந்து போர் இருக்கா இல்லையா? போர் இருக்குங்க. முதல் பழைய போருங்க. இப்போதைக்கு அனுமதி இல்லை. இப்போதைக்கு அனுமதி இல்லைங்களே. கிணறு இருக்குங்க, பழைய கிணறு இருக்கு, போர் இருக்கு. சரி, எல்லாமே இருக்கு. விவசாயி, உங்களது நிறை குறை எதாவது இருந்தா சேனலுக்கு சொல்லுங்க. நம்ம சொல்ல வந்தீங்க இல்லையா, அதை கொஞ்சம் சொல்லுங்க. எங்க என்ன இந்த வனவிலங்குகளுக்கு தான் ரொம்பவுமே பாதிப்பாகுதுங்க. அதுக்கு ஏதாவது அரசு நடவடிக்கை எடுத்து ஏதாவது எங்களுக்கு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். விவசாயிகளுக்கு வந்து வேற எந்த வகையிலும் எங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது எதுவும் கிடையாது. நாங்களா முன் வந்துதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து நாளுக்கு நாள் வந்து பிரச்சனைகள் அதிகம் தான் ஆகுதா தவிர குறைவான பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. ஆனா இதுக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காட்டியும் பரவாயில்ல. எங்க பிரச்சனையே என்னன்னு பார்த்தா அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கை ஏதாவது எடுத்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இருக்குங்களா? சரிங்க. எருவு, உரம் எல்லாம் வந்து விலைவாசி நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. நம்மளுக்கு நாங்க எடுத்து விற்கக்கூடிய பொருளுக்கு வந்து விலைவாசிங்கிறது நிர்ணயமே கிடையாதுங்க, நிரந்தரமே இல்லை. மற்ற வெளியூர் காய்கறிகள் வந்ததுன்னா இங்க தரமட்டத்துக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லாம ஆயிடுது. அந்த நிலைமைக்கு ஆளாயிருதுங்க. அப்படி இருக்குது சூழ்நிலை. சரி, நான் கேள்விப்பட்டேன் இங்க கேரட் விதை கிடைக்குது இல்லையா, அதுலயே கலப்படம் வருதாமா? கலப்படம் வருதுன்னு தான் சொல்றாங்க. அது நம்ம வந்து ஸ்டாண்டர்டான கடைங்களையும் ஸ்டாண்டர்டான நல்ல விதைங்களையும் பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குற ஆள் வந்து கரெக்டான ஆளா பார்த்து வாங்கிக்கணும், கரெக்டான டீலர் கிட்ட பார்த்து வாங்கிக்கணும். நான் இப்ப விசாரிச்சிருக்கேன் உர கடையில வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அட்வான்ஸா சொல்லி வச்சிருவாங்க பெரிய தோட்டத்துக்காரங்க, நாங்க கொடுத்துருவோம். இவங்க கொஞ்சம் கம்மி இருக்கிறப்ப வந்து கேக்குறாங்க, கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூடுதல் தான் வரும். அவங்க ஆதரவு சொன்னாங்க. ரேட்டு முன்ன பின்ன அது டிமாண்ட் ஆகும்போது ஒரு பாக்கெட் 100 ரூபா 200 ரூபா வச்சு விற்கிறாங்க. அதை பத்தி பெருசா நான் ஒன்றும் சொல்லல. ஆனா கரெக்டான அந்த விதைக்கான டீலர் யாருன்னு பார்த்து கரெக்டான ஆளுகிட்ட வாங்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காதுங்க. அவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. சும்மா எல்லாருக்கிட்டையும் போய் விதை வேணும்னு வாங்கினோம்னா இந்த மாதிரி கலப்பட விதைகள் கலக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, இப்ப இது விளைச்சல் பண்றீங்க வச்சுக்க, கேரட் போட்டுலாம். சரி, புரோக்கர்ஸ் காட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்களா இல்ல நீங்க வந்து வாங்குறாங்க? நாங்களும் நேரடியா எடுத்து மண்டிக்கு போட்டு நாங்களும் வித்துக்கிறோம். ஆனா நேரடியா எடுத்து மண்டிக்கு போட்டு விற்கிறதுன்னு பார்த்தோன்னா எங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகம், ஆனா கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகங்க. சரி தம்பி, இப்ப உங்களோட மேன் பவர் வேலை செய்யற ஆளுங்க இருக்காங்க இல்லையா, எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 15-20 பேர் இருக்காங்க. இப்ப பெரிய விவசாயிங்க, நீங்க டெய்லி 15 பேர் வேலை கொடுக்குறீங்கன்னா பெரிய விவசாயி தான். பரவாயில்ல, ரெகுலரா வேலை செய்யறேன். சரி, ஒரு தடையாவது விவசாயத்துல ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டு ஐயோ இந்த விவசாய தொழிலா வேண்டாம் அப்படி வீட்டுல முடிங்கினீங்களா, கடன் வாங்கியாவது விவசாயம் பண்ணீங்களா? அப்படி நினைச்ச நாள் ரொம்ப நாள் இருக்குதுங்க. ஆனா அதுக்கான வேலையை நிறுத்தல. அதுக்காக வேண்டிய வேலையை எதுவும் நிறுத்தவே இல்லை. சரி, இந்த போகம் போச்சுன்னா அடுத்த போகம் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியிலேயே தான் இத்தனை வருஷம் செஞ்சுட்டு வந்துருக்கேன். ஒரு மனமே நம்பிக்கை. ஆமாங்க, நான் ஒரு 20-21 வருஷமா விவசாயத்துல இருக்கேன். சரிங்க. அதுல இருந்து வந்து ஒரு 10 வருஷம் லாஸ் ஆயிருக்கும், 10 வருஷம் லாபம் கிடைச்சிருக்கும். எல்லாமே வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி செஞ்சு போயிருக்கீங்க. போக
அனைத்து கைவிடல இல்ல கைவிடல. மண்ணு மேல் நம்பிக்கை, கடவுள் மேல பாரத்தை போட்டு விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு, அது குறிக்கோளா கொண்டு இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ரொம்ப பரவாயில்ல. எங்க சேனலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க சேனல் பரவாயில்லைங்க, நிறைய சேனல் இது வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருக்கு, பரவாயில்லைங்க. பரவாயில்ல. நீங்க சின்ன வயசுனாலும் எனக்கு மறுபடியும் வாசித்தணும், பெருசா வரலான்னு. எங்க சேனலை பொறுத்த மட்டும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கேன், நிறைய பேர் எடுத்திருக்கேன். விவசாயிகள் எடுத்து உங்களை கணக்கோட ரொம்ப தாண்டி வரும். பரவாயில்லைங்க, நீங்களாவது விவசாயிக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்களே, அந்த வகையில உங்களை பாராட்டு. எல்லாருமே வந்து சினிமாக்காரனையும் கிரிக்கெட் விளையாடுறவனையும் தான் போடுவாங்களா தவிர விவசாயம் எல்லாம் யாரும் வந்து சட்டை கூட பண்ணிக்கிறது இல்ல. நீங்க விவசாயிக்காக வேண்டி இவ்வளவு தூரம் வந்து பேசுறது பெரும்பாலும் ஃபீல்டுக்குள்ள போயிருக்கேன். ஃபீல்டு போய் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். சரிங்க. அந்த விவசாயியோட விவசாயி இருந்து அவங்க கூட காலையில அடிபட்டு சேராயி சேனல் எடுத்திருக்கேன். இப்ப நீங்க வந்து வீட்டுல நம்ம ஐயாவை பார்க்க வந்தேன், ஐயா இப்ப காட்டு போனதுனால உங்களை எடுத்துட்டு இருக்கேன். ஒன்றும் தப்பில்லை, பரவாயில்ல. ரமேஷோட இந்த சேனலுக்கு எனக்காக நேரம் ஒதுக்கி, இப்போ கூட நீங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க போல இருக்கு, அவசரம் இருக்கீங்க, எனக்கு வேண்டிய நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி.